ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. என்னுடைய வீடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா என்னுடைய எல்லா வகையான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிற இடம் அப்படிங்கிறது என்னோட வீடு. எனக்கு அது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக, ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நான் அதை நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய 25-26வது வயதுல எனக்கு அந்த கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு, அங்கீகாரமாக தான் அதை நான் நினைக்கிறேன். எப்பயுமே எனக்கு மீனாட்சி அப்படின்னாலே அது வழிபடக்கூடிய கடவுள் அப்படி அதை எல்லாத்தையும் தாண்டி அது எனக்கு ஒரு உணர்வு. அம்மா கடவுளுக்கும் எனக்குமான உறவை நான் ஒரு உறவாகவே தான் பார்க்குறேன். எனக்கு வீட்டில் ஏதாவது காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிள்ளையார்கிட்ட தான் கேட்பேன். என் பொருள் காணா, எனக்கு காணா போனதை கண்டுபிடிச்சி கொடுக்குற பிள்ளையாராவே ஆயிட்டார். அதனால இவர்கிட்ட கொடுத்துருவாரு. அதனால அவருக்கு திரும்ப கமிஷனா கொழுக்கட்டை கொடுக்கணும். எப்பயுமே ஒரு பிள்ளையார மாட்டிட்டா வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவரு பாத்துக்குவார். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனால தான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல வாசல்ல இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். சின்ன பிள்ளையா பேசுதா, நான் அதனால எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போனோம்னா தங்குவதற்கு அறை தர மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளையா பேச போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு ஏளனமான ஒரு பார்வை. இப்போ நான் சிவலிங்கம் வச்சிருக்கேன், ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கேன், அம்பாள் வச்சிருக்கேன், முருகர் விக்கிரகங்கள் வச்சிருக்கிறேன். அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணேன். இதெல்லாம் வச்சு பண்ணாதான் நம்மளுக்கு இந்த தெய்வம் இப்படி அனுகிரகம் பண்ணோம். ஒரு வசதியே இல்லை. சாதாரணமா ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஷெல்ஃபில் தான் அவங்க சாமி ரூம் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுவாங்க. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். உலகம் முழுக்க நீங்க பயணம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பல இடங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவு நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சாவே அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் உலகம் முழுக்க பயணிச்சாலும் வீடுன்றது ஒரு தனி அமைதி கொடுக்குற இடம். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு எமோஷன். உங்களுக்கு உங்களோட வீடு என்ன மாதிரியான ஒரு எமோஷன் தெரிஞ்சுக்கலாமா? எங்க போனாலுமே எப்பயுமே எனக்கு தோன்ற ஒரு விஷயம், எப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்மளோட சாப்பாடு, நம்ம இடத்துல தூக்கம், நம்ம பிள்ளைங்களோட, அம்மாவோட, கணவரோட எப்போ இருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்படி தோணுமோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணும். என்னுடைய வீடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா என்னுடைய எல்லா வகையான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிற இடம் அப்படிங்கிறது என்னோட வீடு. அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீடு. வீட்டில் இருக்கும் போது தான் நிறைய படிக்க முடியும். அதுக்கான நேரம் வீட்டில் தான் நிறைய கிடைக்கும். அதனால வெளியில் போனோம்னா அவ்வளவு வீட்டில் இருக்கிற அளவுக்கு நம்மளால படிக்க முடியாது. அதனால படிக்கிறது, பிள்ளைகளோட இருக்கிறது, அதனால வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். அழகா, சூப்பர். ஸோ வீடு நுழையும் போதே ரொம்ப அழகா வெளியில கலைமாமணி. எனக்கு அது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக, ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய மிக உயரிய விருது, கலைஞர்களுக்காக தரப்படக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னா அது கலைமாமணி. அது நான் வாங்கி இருக்கிற துறை சமய சொற்பொழிவு அப்படிங்கிற துறை. இந்த சமய சொற்பொழிவு அப்படிங்கிற துறையில அந்த இளம் வயதுல வாங்கியது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சாதனை. சமய சொற்பொழிவாளர்னாலே நிறைய பேருக்கு ஒரு நினைப்பு, வயதான பிறகுதான் அவங்க சொற்பொழிவுக்கே வருவாங்க அப்படின்னு. ஆனா அது எனக்கு என்னுடைய இளம் வயதுல கிடைச்சது அப்படிங்கிறது உண்மையிலேயே எவ்வளவு வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ நான் இந்த துறைக்கு அறிமுகமாகின்ற போது 6 வயசு. என்னுடைய குருநாதரோடு ஒரு 3 ஆண்டுகள் பயணம் பண்ணேன். அப்போ 9 வயதுல இருந்து தனியாக நான் சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் 9 வயசுல சொற்பொழிவு ஆரம்பிச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய 25-26வது வயதுல எனக்கு அந்த கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு, அங்கீகாரமா தான் அதை நான் நினைக்கிறேன். மேபி வெளியில இருந்து பாக்குற நாங்க வேணா ரொம்ப சின்ன வயசுலன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கான பயணம் ரொம்ப நீண்ட ஒரு பயணம் தான். ஒரு 15 ரொம்ப 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 நீண்ட பயணம். ஏன்னா வெளியில இருந்து இப்ப நீங்க கேட்கும் போது கலைமாமணியா வாங்கிக்கலாம், அப்படியா அதுவா அது கிடைக்கும், இதுவா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஆனா இந்த அங்கீகாரம் என்பது இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்து வந்த காலத்துல அது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியா, இப்போ உங்களை மாதிரி வந்து நிறைய மீடியாவுடைய வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அப்ப வந்து சாதாரணமா நீங்க ஒரு தொலைக்காட்சியில போய் நீங்க தோன்றது அப்படிங்கிறதே இயலாத ஒரு காரியம். அதை தவிர்த்து வேற சமூகத்துல உங்களுக்கு விளம்பரம் அப்படிங்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அப்ப நான் வளர்ந்து வர்ற காலத்துல பாருங்க எவ்வளவு போட்டிகள் இருந்திருக்கும், எவ்வளவு வந்து ஒரு பேச்சாளர் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கே வந்து இவங்க ஒரு பேச்சாளரா அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கே எத்தனை வருஷம் தேவைப்படும். அப்ப அவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து இந்த இளம் வயதுக்குள்ள அது கிடைக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு போராடி இருக்கிறேன், அதுக்காக எவ்வளவு ஓடி இருக்கிறேன். அப்ப அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது உண்மையிலே அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ வீட்டு நுழைஞ்ச உடனே உங்களுடைய புகைப்படங்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு படமும் அதுவும் திருஷ்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் இதை பார்த்தா திருஷ்டி வைக்கணும் ஆயிடும் போல. ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய மீனாட்சி உங்களுடைய மடியிலே. ஆமா, எனக்கு நிறைய புகைப்படங்கள் இது வந்து எல்லாமே வந்து என்னுடைய ரசிகர்கள் எனக்கு கொடுத்தது, இந்த ஒரு படத்தை தவிர. இது வந்து என்னுடைய 15-16வது வயதுல எங்க அப்பா வந்து அப்போ வந்து கேசட் தான் போடுவோம். அப்ப வந்து ஆடியோ கேசட், அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு அது தெரியாது. அந்த ஆடியோ கேசட் வந்து போடுறதுக்காக அதுக்கு அட்டைப்படம் அடிப்பாங்கல்ல, அதுக்காக அந்த அட்டைப்படம் அடிக்கிறதுக்காக புகைப்படம் எடுக்கும் போது அப்ப நான் பாவாடை சட்டை போட்டு பேசிட்டு இருந்த காலம். எங்க அப்பா வந்து இல்ல ஒரு புடவை கட்டி ஒரு போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, அது எங்க அம்மாவோட புடவை, அதை வந்து எனக்கு உடனே அதை தயார் பண்ணி உடனே போட்டு உடனே எடுத்தது. அப்ப நான் பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த படம் இதோட எடுத்த படம் உள்ள இருக்கும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து என்னுடைய ரசிகர்கள். முருகர் வந்து என்னுடைய கையில இருக்கிற மாதிரி இலங்கையில ஒரு ரசிகர் வந்து இது கொடுத்தது, இதுவும் ஒரு ரசிகர் கொடுத்தது. அது அந்த படம் அது வந்து என்னுடைய மாணவர், அவர் வந்து நான் ஒரு வகுப்பு எடுக்கும்போது இது எல்லாமே ஆன்லைன்ல நான் எடுத்த வகுப்புகள். ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அந்த வகுப்பு நிறைவான உடனே அதை கொண்டு வந்து அவர் அதை கொடுத்தாரு. இது வந்து ரொம்ப நுணுக்கமாக வெறும் அந்த வட்டத்திலேயே அந்த உருவம் வர்ற மாதிரி இது வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது வரைகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க, அதுல வந்து ரொம்ப நுணுக்கமா அது வரைஞ்சாங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப வைரலான ஒரு வீடியோ, என்னோட யூடியூப்லயே ரொம்ப ரொம்ப வைரலான ஒரு ஷார்ட்ஸ்ன்னு இதை சொல்லலாம். கோபின்னு சொல்லிட்டு கார்ட்டூனிஸ்ட், அவர் வந்து அம்மா என் மடியில உட்காந்து என் பேச்சு கேட்குற மாதிரி எனக்கு வந்து வரைஞ்சி கொடுத்தார். அது எப்பயுமே வந்து எனக்கு மீனாட்சி அப்படின்னாலே வந்து அது தெய்வம், வழிபடக்கூடிய கடவுள், அப்படி அதை எல்லாத்தையும் தாண்டி அது எனக்கு ஒரு உணர்வு. அம்மா, எங்க அம்மா எப்படியோ அந்த மாதிரி வந்து என்னோட அது வந்து அதுவும் என் மடியிலேயே உட்காந்து அந்த பேச்சை கேட்கறத விட எனக்கு நான் அதுல ரொம்ப ரசிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா, அதை ஆச்சரியமா இப்படி கன்னத்துல வேற கைய வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ இந்த அது சொல்லுவாங்கல்ல, பிள்ளைங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாகும் போது அம்மா வந்து அதை அப்படி வியந்து பார்ப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி எங்க அம்மா வந்து என் பேச்சு இப்படி வியந்து கேட்கிறாளோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அது ரொம்ப என்னோட ஈடுபாடாக ரொம்ப ரொம்ப நான் அதை வந்து எப்படி அம்மாவை நினைச்சேனோ அப்படியே அவர் வரைஞ்சு கொடுத்தார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இது முகப்பிலேயே அதை கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் இப்ப இந்த ஒரு புகைப்படம் பார்க்கும்போது இது எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். 15. ஆமா, 15. பார்க்கும்போது புடவெல்லாம் கட்டிட்டு ஒரு 20 வயதுக்கு மேல இருக்க ஒரு பெண்மணி போல தோன்றும். நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சின்ன வயசுல பாவாடை சட்ட வயசுல எதுக்கு எனக்கு புடவை கட்டுறீங்கன்னு தானே கேட்பாங்க. இல்ல, அதாவது என்னுடைய துறை பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இந்த துறை வந்து ஒரு மிக மதிக்கப்படுகின்ற ஒரு துறை. இந்த துறை வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த துறை. நான் வந்து அதுல இளமையிலே வந்துட்டேன். கொஞ்ச நாளாக அதை நானே என்ன பண்ணேன், இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு எனக்கான ஒரு தோற்றத்தை வந்து நான் உருவாக்கினேன். அப்ப சின்ன பிள்ளை பேசுதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையா பேசுதா, நான் அதனால வந்து எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு புறக்கணிப்புகளை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போனோம்னா தங்குவதற்கு அறை தர மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இந்த பிள்ளையா பேச போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு ஏளனமான ஒரு பார்வை. ஏன்னா அவங்க யாருக்குமே என் பேச்சு எப்படி இருக்கும், எங்களை விடவா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுதுன்ற ஒரு மனப்பான்மை சாதாரண மக்களுக்கே தெரியாது. நானும் சின்ன பிள்ளை மாதிரி போய் விளையாடிட்டு இருப்பேன். அந்த மேடைக்கு போய் அந்த மைக்கை பிடிச்ச உடனே தான் வந்து கடகட கடகடன்னு பேச்சு வந்ததும் அந்த முதல்ல பேசின வாயெல்லாம் அப்புறம் அப்படியே ஆணி கேட்டுட்டு, பாப்பா உங்களை நாங்கள் என்னமோ நினைச்சோம், நீங்க எப்படியோ பேசிட்டீங்க. அப்ப இதை வந்து நான்
என்னுடைய 5, 6வது வயதுகள்ல இருந்து நான் வந்து சந்திச்சிட்டு இருக்கேன். அப்ப தோற்றத்துல அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, பார்க்கும்போது ஏதோ ஒரு 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 கொஞ்சம் வயசுல கொஞ்சம் பெரிய ஆளு, நானும் ரொம்ப இப்பதான் இப்படி இருக்கேன். அப்ப சின்னதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஏன்னா அப்போ அவங்க பார்த்தாலே இவங்க பேசுவாங்களா அப்படின்னு யோசிக்க தோணும். இங்கே நீ எல்லா இடங்கள்லயும் லண்டனுக்கு போனேன் முதல் முறையா. ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வந்த உடனே கூப்பிட்டவருக்கு ரொம்ப நம்பிக்கை, இந்த குழந்தை பேசும். ஏன்னா அவர் என்னுடைய பேச்சை கேட்டுதான் லண்டனுக்கு அழைச்சாரு. ஆனா அங்க மத்த ட்ரஸ்டீஸ்க்கு எல்லாம், கூட இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த பிள்ளையா ரொம்ப சின்னதா இருக்கே, இதை நம்பி நம்ம இத்தனை நாள் தொடர் சொற்பொழிவு வச்சுட்டோமே அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே நேரா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போலாமான்னாங்க. போலாமே அப்படின்னு நானும் அப்பாவும் போறோம். அப்புறம் அங்க ஒண்ணு, இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பேசலாம். அதாவது நான் எப்படி பேசுவேன் என்கின்ற ஒரு முன்னோட்டத்தை வந்து மறைமுகமா என்கிட்ட எதிர்பார்க்கறாங்கிறது தெரிஞ்சு அப்படியே போய் அப்பவே அவங்களுக்கு வந்து, அப்போ நான் பேசின பிறகு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க என்னுடைய தோற்றத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப வரைக்குமே என்ன நிறைய பேர் கேட்பாங்க, உங்க வயசுக்கும் உங்க தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லையேம்மா, நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க, ஆனா நீங்க மேடையில பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்பாங்க. அந்த கண்கள் அப்படி பார்த்து பழகிருச்சு. ஆன்மீகமா வயசானவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. முதல்ல புடவை கட்டும் போது, அதுவும் அம்மா புடவையை வாங்கி கட்டும் போது, பட்டு புடவையா அப்பா வாங்கி நம்ம கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தான் நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது அது ஆரம்பிக்கும் போது. சரி, இப்போ இது உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? ஒரு கட்டத்துல வந்து நீங்க புடவை கட்டுறீங்க, இந்த ஒரு பொட்டு, இந்த ஒரு செயின் எல்லாமே எதுனா ஒரு கடத்துல நினைச்சிருக்கீங்களா, ஒருவேளை இது வந்து ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சோ, மங்கையர்க்கரசின்னா இப்படிதான் இருப்பாங்க, நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போறோம்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா வீட்டுல? நான் வந்து சல்வார் போடுவேன். நான் டிராவல் பண்ணும்போது, இப்ப பொதுவா நம்ம வெளியில நிறைய இடங்கள்ல பயணம் பண்ணும்போது, விமானத்துல வாகனங்கள்ல போகும்போது சல்வார் போட்டுக்குவேன். வெளிநாடு போகும்போதும் நான் போட்டுக்குவேன். உடையில என்ன பொறுத்த வரைக்கும் மேடையில நான் இப்படிதான் தோன்றணும், அதை நானே தான் முடிவு பண்ணேன். எனக்கான அடையாளம் இப்படிதான் இருக்கணும், இதை நான் ஏன் மாத்திக்கணும் தான் நான் கேட்டேன். எல்லாரும் வந்து, நான் இப்படி பொட்டு வச்சிருக்கேன், ஆரம்பத்துல இப்படி வச்சிருந்தேன், அப்புறம் நாளாக அந்த பொட்டை நான் அந்த மாதிரி மாத்திட்டேன். அதுல இருக்கு பாருங்க, சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அந்த மாதிரி அதை நான் மாத்திட்டேன். அப்ப கூட வந்து என்னது இது, ஏதோ ஒரு சாமியார் மாதிரி ஏதோ ஒரு தோற்றமா இருக்கு, எனக்கு இது நல்லா இருக்கு, இது என்னுடைய அடையாளம். இப்போ தேசமங்கையர்க்கரசி அப்படின்னா அவங்க வந்து தலை நிறைய பூ வைப்பாங்க, அவங்க வந்து சந்தன பொட்டு இப்படிதான் வைப்பாங்க, குங்குமம் இப்படிதான் வைப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு அந்த தோற்றமும் வந்து, இப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அப்படின்னா வயலின் எப்படி ஞாபகம் வருதோ அதே மாதிரி ஒரு பொட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது மாதிரி அந்த தோற்றத்தை நானே, இதுக்காக நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏளனங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது, நமக்கு நாம் யார் அப்படிங்கிறத காட்டணும். அதனால அதுல எல்லாம் என்னைக்கு நான் கவலைப்பட்டதே இல்லை. சூப்பர் சூப்பர். அப்படியே இன்னும் சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து எனக்கு வரைஞ்சு அங்கங்க நிகழ்ச்சிக்கு போகும்போது ரசிகர்கள் வந்து நிறைய கொடுப்பாங்க. எனக்கும் வீட்டுல மாற்றத்துக்கு இவ்வளவுதான் இடம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டிப்பா இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் வைப்பேன், அலுவலகத்துல வைப்பேன், என்னுடைய நூல்நிலைய லைப்ரரி இருக்கு, நூலகத்துல வைப்பேன். அது மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே வச்சுக்கிறது. எதையுமே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க, அதனால அதை பார்க்கும்போது அவங்கவுங்க ஞாபகம் அப்படியே வரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து அதிக பேர் கேட்ட ஒரு விஷயம், நம்ம உங்களுடைய பூஜை ரூமை காட்டுங்கன்னு. அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கும், அவங்களுக்கான ஒரு பிரைவேட் டைம் கொடுத்துதான் ஆகும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய பூஜை ரூம் எந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு இடம், எவ்வளவு பிடித்தமான ஒரு இடம்? ஆத்மார்த்தமானது. ஏன்னா அன்றாடம் பூஜை செய்யும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ என்னுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறத விட பொதுவா நான் மேடைகள்ல நான் சொல்லுவேன், கடவுள்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இறைவனே நமக்கு எல்லாத்தையும் சிறப்பா அவரே கொடுத்துருவார். அப்படி வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீன்னு சொல்றோம். அப்ப அவர்கிட்ட நம்ம வேண்டறதுக்கு என்ன இருக்கு, நன்றி சொல்லணும். அன்றாடம் என்னுடைய பூஜையில சுவாமிக்கு நன்றி சொல்லுவேன். இன்னும் முக்கியமானது, என்கிட்ட பிறர் சொல்லுகிற பிரார்த்தனையை நான் சுவாமிகிட்ட வைப்பேன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய அன்பர்கள், மாணவர்கள், நம்ம நிகழ்ச்சிக்கு போற இடங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என்னுடைய அக்கா வீட்டுக்கார் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, இல்ல இந்த இடத்துல இவங்க இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் போகும்போது நிறைய பிரார்த்தனைகள் அவங்க சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அடுத்த நாள் என்னுடைய பூஜையில வந்து நான் சுவாமிகிட்ட வைப்பேன். அப்ப அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு இடம் அப்படிங்கிறது என்னுடைய பூஜை அறை. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, உங்க பூஜை அறை எதுக்காக நாங்க கேட்கிறோம்னா, அதே மாதிரி நாங்க எங்க வீட்டுல ஒரு செட் பண்ணுவோம், நீங்க என்ன
என்னென்ன சாமி எல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்கறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன அதை சொல்லுவீங்க? காட்டக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய விருப்பம் அல்ல. என்னன்னா இப்ப அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், இப்ப நான் சிவலிங்கம் வச்சிருக்கேன், ஸ்படிகலிங்கம் வச்சிருக்கேன், அம்பாள் வச்சிருக்கேன், முருகர் விக்கிரகங்கள் வச்சிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணேன். ஓ, இதெல்லாம் வச்சு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த தெய்வம் இப்படி அனுகிரகம் பண்ணோம். இப்ப எனக்கு கடவுள் கொஞ்சம் வசதி கொடுத்துருக்கிறாரு, ஒரு ரூம் கட்டுறதுக்கு இடம் இருக்கு, நான் ரூம் கட்டி வச்சுட்டேன். ஒரு வசதியே இல்லை, சாதாரணமா ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு ஷெல்ஃபில் தான் அவங்க சாமி ரூம் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுவாங்க, நம்மளால இந்த மாதிரி செய்ய முடியலையே, நம்மளால இந்த மாதிரி வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் யாருக்கும் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரி. நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க. அதுல வந்து உண்மையிலே இப்ப இருக்க காலகட்டத்துல கண்டிப்பா இந்த எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, இது வந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். அது அலுவலகத்துல இருக்கட்டும், இல்ல எவ்வளவு பெரிய துறையில வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், மற்றவங்களாம் என்னென்னவோ பண்றான், அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் கடவுளையே நினைக்கிறேன், எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது எப்படி சொல்றது, நம்ம அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால வரத்தா, இல்ல இது எப்படி இடத்துல உளவியல் ரீதியாக இது அணுகணுமா, இல்ல ஆன்மீக ரீதியா அணுகணுமா? அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல தெளிவாவே அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ வேறு வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாருமே சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், எனக்கு தான் இது நடக்குது, எனக்கு தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறத விட்டுட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப நமக்கும் அதுல ஏதோ ஒண்ணு நடக்குது. இது அடுத்தது நல்லதா இருந்தா ஏத்துக்கிறோம்ல, நல்லதா இருக்கும்போது யாராவது அதை கேட்கிறோமா, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு எங்க காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சு, எனக்கு எங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு யாரும் கேட்கறது இல்ல. இதெல்லாம் நடக்காத போதுதான் நம்ம அதை வந்து எதிர்மறையாக நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கறதெல்லாம் நிறையவே நான் என்னுடைய பதிவுகள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் உங்க பூஜை அறை வெளியில இருக்கிறதால இந்த கேள்வி டக்குன்னு வருது. நிறைய நடிகைகளை நான் வந்து நேர்காணல் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல விரக்தியில அவங்களுடைய பூஜை அறையை பத்தி எல்லாம் பேசும்போது நான் வந்து பயங்கரமா கடவுள் கிட்ட சண்டை போடுவேன், திட்டுவேன், அவரை பயங்கரமா திட்டுவேன். என்ன காரணம்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ற, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு கோவத்துல இல்ல, ஒரு உரிமையில அந்த ஒரு சொல்லுவாங்க, நான் பயங்கரமா திட்டுவேன். ஸோ இது வந்து நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்க, வேற யார் காதுகளுக்கும் அது வந்து திரும்ப பதில் இல்லை. சரி, நான் கடவுள்கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்த? நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கடவுளுக்கான அந்த ஒரு உறவு? கடவுளுக்கும் எனக்குமான உறவை வந்து நான் ஒரு உறவாகவே தான் பாக்குறேன். இப்ப நான் வந்து பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா மீனாட்சியை வந்து அம்மா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அப்போ ஒரு அம்மா கிட்ட பேசும்போது சந்தோஷமாவும் பேசலாம், கோபமாவும் பேசலாம், துக்கமாவும் பேசலாம், அழுகையாவும் பேசலாம். அது நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோமோ அதே மனநிலையில பேசலாம். அதே மாதிரி முருகர் வந்து ரொம்ப ரொம்ப உரிமையா, எனக்கு வீட்டுல ஏதாவது காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிள்ளையார்கிட்ட தான் வந்து கேட்பேன், என் பொருள் காணா, எனக்கு காணா போனதை கண்டுபிடிச்சு கொடுக்குற பிள்ளையாராவே ஆயிட்டார். அதனால இவர்கிட்ட வந்து கொடுத்துருவாரு. அதனால அவருக்கு வந்து திரும்ப கமிஷனா கொழுக்கட்டை கொடுக்கணும், அவருக்கு கொழுக்கட்டை வச்சு படைக்கிறேன்னு சொன்னா அவர் கொடுத்துருவாரு. அதனால அவங்க எல்லாம் சொல்ற மாதிரிதான் நானுமே இறைவன் கிட்ட வந்து நமக்கு என்ன மனநிலையில இருக்கோம், என்ன சூழல்ல இருக்கோமோ அந்த உணர்வுகளை தான் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால கடவுளை வந்து நான் ஒரு உறவாக, எனக்குள்ள என்னை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாகத்தான் வந்து நான் பாக்குறேன். அதனால எல்லா நேரங்களும் இப்படியேவும் இருக்காது, அப்பப்போ சமயத்துல கடவுள்கிட்ட நம்ம கேள்வியும் கேட்போம். சில நேரம் கடவுள்கிட்ட உரிமையா கூட நான் கேட்பேன். ஏன்னா இப்ப எனக்குன்னு கேட்கறத விட, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, என்னை சார்ந்த நிறைய பேர் கேட்கிற விஷயங்களுக்கு அவங்க அவ்வளவு தூரம் செய்யறாங்களே, ஏன் நீ அதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கறதும் உண்டு. பொதுவா வீடுன்னு சொன்னாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வீடு கட்டும் போதே வாஸ்து பார்த்து கட்டினீங்களா, இல்ல குறிப்பா இந்த சாமியோட புகைப்படம் இந்த திசையை நோக்கி இருக்கணும், பூஜை ரூம் இந்த மாதிரி இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும்னு சொல்லுவோம். உங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கா? பொதுவா இந்த வீட்டுக்கு வந்து என்னோட வீடு ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொன்னப்போ அப்பா தான் எல்லாமே வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்க. அதுல பெருசா நான் எந்த ஆய்வும் பண்ணல. எங்க அப்பாவுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதனால அப்பா எங்கெங்க என்னென்ன இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது கடவுள் மேல உண்டு. நான் என்கிட்ட இப்ப நிறைய பேர் கூட கேட்பாங்க, வீடு வந்து இதுல இந்த வாஸ்து பிரச்சனை இருக்கு, என்னம்மா பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. எப்பயுமே நம்ம பெரியவங்க வந்து நமக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, எந்த வீட்டு வாஸ்து பிரச்சனை எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பிள்ளையாரை எதிர்த்தாப்புல வச்சிருங்க. நான் வந்து மதுரையில, நான் பிறந்தது மதுரை, அதை முதல் சொல்லிடுறேன். நான் பிறந்தது மதுரை, நான் படிச்சது மதுரை, நான் வளர்ந்தது மதுரை, நான் திருமணமாகி கல்யாணம் பண்ணி புகுந்த வீடு தான் எனக்கு சென்னை. அதனால நான் இங்க வந்து முதல்ல ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சாதாரணமான, ரொம்ப எளிமையான ஒரு வீட்டுல தான் குடியிருந்தேன். அதற்கு பிறகு ரொம்ப படிப்படியா நானும் என்னுடைய கணவரும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்துதான் இடம் வாங்கினோம். அப்பா வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் எல்லான்னு. அப்ப நான் வந்து எங்க வீட்டுல இளமையில இருந்து வச்சிருந்த இந்த பிள்ளையார்,
இவரை கொண்டு வந்து இங்க மாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவரை மாட்டியாச்சு. எப்பயுமே ஒரு பிள்ளையார மாட்டிட்டா வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவரு பாத்துக்குவார். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதனாலதான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல வாசல்ல இந்த பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். நாங்க வந்து சின்ன வயசுல இந்த உண்டியல்ல காசு சேர்த்து ஊருக்கு போவோம் தெரியுமா, அந்த மாதிரி உண்டியல்ல காசு சேர்த்து அறுபடை வீடும் திருப்பதியும் போனோம். ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல தான் நானும் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஆறுபடை வீடு ரொம்ப ஆசையா அப்படி போயிட்டு திருப்பதி போனோம். அப்படி வித்து வாங்கின ஒரு படம் தான் எனக்கு இந்த பிள்ளையார் பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவுக்கும் பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க இந்த பிள்ளையார் படம் நான் மதுரையில எங்க வீட்டுல இருக்கும்போது இந்த படம் பெருசா இருக்கும். அப்ப வீடு எப்படி இருக்கும், எங்க வீட்லயே பெருசா இருக்கிறது இந்த படம் தான். ஆமா, எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளையார வந்து இங்க எனக்கு இவர்தான் வேணும் அப்படின்னு அந்த பிள்ளையார இங்க மாட்டியாச்சு. அதனால இது வாஸ்து பிரச்சனையா எதா இருந்தாலும் அவரு பாத்துக்குவார். நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சரி, இந்த விளக்கம் ரொம்ப அழகா இருக்கு. என்னைக்கு வந்து இது முழுக்க நீங்க திரியெல்லாம் போட்டு பயங்கர இல்ல, இது அப்படியே ஏத்துறது இல்ல. இது அப்படியே நிறை விளக்காகவே அதுவும் பிள்ளையாரே வேணும் அப்படின்னு சொல்லி அதுவும் எல்லாமே பிள்ளையார், அனைத்துமே பிள்ளையார் தான். விளக்கு பேர் என்ன செஞ்சுக்கலாமா? கிளை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுக்கு விளக்கு மாதிரி இருக்கு. இதுலயுமே வந்து நிறைய இருக்கும். ஆனா எனக்கு இந்த பிள்ளையாருக்கு கீழே இந்த பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால இதுவுமே எல்லாமே பிள்ளையாராவே செஞ்சு வச்சாச்சு. உங்களுக்கு வந்து விருதுகள்ன்றது புதுசு இல்லை. பட் இருந்தாலும் இந்த விருதுக்கான ஒரு தலைப்பே வந்து கரெக்டா உங்களை தேடி வந்து ஒரு விருதா பாக்குறோம். கோல்டன் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஸ்பிரிச்சுவலிசம். எனக்கு தெரிஞ்சு கலாட்டால முதல் முறையா இந்த விருது வாங்குற ஒரு பெண்மணி நீங்க தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ஒரு பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது கலாட்டா. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களே சொல்றீங்க இதுதான் நாங்க முதல் முறையாக ஆன்மீகம் சார்ந்து இப்படி ஒரு பேரில் இப்படி ஒரு விருது கொடுக்குறோம் அப்படின்னு. அது உண்மையிலேயே தங்கம் வந்து அவ்வளவு சுலபமாக வந்து கிடைச்சிடுறது இல்லை. பல சோதனைகளை கடந்துதான் தங்கம் நம்முடைய கைக்கு வருகிறது. வள்ளுவர் குறள்ல சொல்ற மாதிரி சுடச்சுடரும் பொன்போல் ஒளிர்விடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு அப்படின்பாரு. அது மாதிரி நானும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை, நிறைய துன்பங்களை, நிறைய விஷயங்களை கடந்துதான் இன்னைக்கு நீங்க கொடுக்குற இந்த விருதினுடைய பெயருக்கு தகுதி படைத்தவளாக உங்கள் கண்ணுக்கு காட்சி தெரிகிறேன் அப்படின்னா அது எல்லாமே இறைவனுடைய ஒரு பெரும் கருணை தான். உண்மையிலே கலாட்டா மீடியாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதிலேயும் நீங்க வந்து அதை ஒரு பெண்ணாக அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் அது வந்து எனக்கு ரொம்ப பெண் குலத்தையே பெருமைப்படுத்தியது போல எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. ரொம்ப நன்றி. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்டிப்பா எங்களுடைய ஒரு தங்க மங்கை தான். அதனாலதான் இந்த கோல்டன் ஐகான்ன்ற ஒரு விருதா இருக்கு. உங்களுடைய நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.